வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா வேர்ல்ட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: 400 கிராம் பீட்ரூட்டை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. 300லேருந்து 350 கிராம் சர்க்கரை, 100 கிராம் நெய், 1 டம்ளர் பால், 1/2 டம்ளர் தண்ணி, 15 முந்திரி, தேவையான அளவு ஏலக்காய் பவுடர். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் உருகுனதும் 15 முந்திரியை 2ஆக உடச்சிட்டு நெய்யில் போட்டுக்கலாம். முந்திரி பொன்னிறமாக வர வரைக்கும் முந்திரியை நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பொன்னிறமாக வறுந்துட்ட பிறகு அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம திருவி வச்சுருக்க பீட்ரூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெய்யில் பீட்ரூட் நல்லா வதங்கணும். பீட்ரூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டே வதக்கிக்கோங்க. பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பீட்ரூட் நல்லா வதங்கிட்ட பிறகு 1 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். இப்போ பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டம்ளர் பால் ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கலாம். பால் ஊற்றி வதக்கிறதுனால பீட்ரூட்டோட வாசனை வராது. நல்லா கிளறிக்கோங்க. பீட்ரூட் நல்லா வேகிறதுக்காக நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி வேணான்னா நீங்கள் 1/2 டம்ளர் பாலே ஊற்றிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் பீட்ரூட் நல்லா வேகும். 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்தா நம்மளோட பீட்ரூட் நல்லா வெந்திருக்கும். 2 நிமிஷம் நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்ட பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். 400 கிராம் பீட்ரூட்டுக்கு நான் 300 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். பீட்ரூட்டில் ஆல்ரெடி இனிப்பாக இருக்கிறதுனால நான் 300 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே கிளறிக்கோங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான பீட்ரூட் அல்வா தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மா வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.